சென்னைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் ரோட்டு போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பஸ் போகிற உங்களுக்கு வந்து மெயின் ஏரியாலேயே, அதாவது இந்த பக்கம் பழவேற்காடுங்க, இந்த பக்கம் பொன்னேரி, இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மீஞ்சூர், இந்த மாதிரியான ஒரு லொகேஷனில் உங்களுக்கு வந்து 650 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50-50 EMI அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. நேராக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு உங்களுக்கு வந்து பொன்னேரிக்கு வந்து போகுதுங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பஸ் நம்ம பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட் வசதி எப்பயும் போயிட்டு வந்து ஷேர் ஆட்டோஸும் நிறைய இருக்கு சார். உங்களுக்கு ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 400 to 500 மீட்டர்ஸ் தான், அவ்வளவுதான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்து. இப்போ இது வந்து உங்களுக்கு மீஞ்சூர் போற ரோடு, மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு, பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு, பழவேற்காடும் பீச் இருக்கு. உங்களுக்கு ஒரு பீச் பக்கத்துல பிளாட் வாங்குறது அந்த மாதிரி எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. 50-50 EMI ஆப்ஷன் கொடுத்துறோம். நீங்களே அந்த EMI எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அதுவும் வந்து என்னன்னா EMI வந்து இத்தனை வருஷத்துக்குள்ள பண்ணணும், எனக்கு வந்து 1 வருஷத்துல முடிச்சிருங்க, 2 வருஷத்துல முடிச்சிருங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்க கன்வீனியன்ட் டைம் நீங்க எடுத்துக்கலாம். அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொல்லுவாங்களா? 0% இன்ட்ரெஸ்ட், 0%. ஆமா. என்ன பிரைஸ் நம்ம சொல்றோம் இல்ல EMI ல நீங்க வந்து பண்ணி கொடுத்துருங்க. ஆமா. சம்டைம்ஸ் ஒருத்தர் வந்து 1 மாசம் கட்ட முடியல சார், நான் வந்து 2 மாசம் சேர்த்து கட்டிக்கிறேன்னு, நீங்க அப்படி பண்ணாலும் சரி, இல்ல நான் அதுல இருந்து திரும்ப கண்டினியூ பண்ணிக்கிறேன்னாலும் ஒவ்வொரு மாசமா கொடுத்தாலும் ஓகே. செகண்ட் நொடி பேருந்து வசதி வந்துகிட்டே இருக்கும். நேரா பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற பஸ் ஸ்டாப்பே பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம அந்த பஸ் ஸ்டாப்ல தான் இன்னும் நம்ம வீடியோவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சைட்டில், அதுவும் லோ பட்ஜெட்டில், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வைஸா வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. அதுவும் நம்ம ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே தேடுவீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த சைட்டை நம்ம மெயினாக வந்து கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு இந்த சைட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதுவும் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனுங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நொடி பேருந்து வசதின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டில் லைவாக பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து பஸ், கவர்மெண்ட் பஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கு. எதுக்கு இந்த லொகேஷன்ல வச்சு உங்களுக்கு அந்த ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, எண்ணிக்கிட்டே இருங்க, எத்தனை பஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோ முடிக்கிறதுக்குள்ள ஃபுல்லாவே நீங்க வந்து பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த லொகேஷனை பத்தி நம்ம கேட்க போறோம், சைட்டை பத்தி கேட்க போறோம், எல்லாத்தையும் சார்ட் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். சார் இப்போ மெயினா பாத்தீங்கன்னா இப்போ இந்த லொகேஷனை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் சார். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருங்க சார். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ரெடிட் சைட் ஒன்று நம்ம வந்து பார்த்திருந்தோம், மக்கள் வீடியோ பண்ணியிருந்தோம், நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டு அதுல அதை விட ரோ பட்ஜெட்டா வந்து கொடுத்துருக்கீங்க. இதை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன், கம்பெனி நேம் கிரீன் ஹோம்ஸ், ஆஃபீஸ் வந்து ரெடில்ஸ்ல இருக்கு. சூப்பர் சார். ஸோ இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து மீஞ்சூர், பொன்னேரி, சரி சார், பழவேற்காடு மூணுமே கனெக்ட் ஆகிற ஒரு ஜங்ஷன்ல இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஒரு லொகேஷன், மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லொகேஷன். இப்போ ஆல்ரெடி வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, நல்ல டெவலப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு சார். இப்போ சூப்பர். கரெக்டான ஜங்ஷன் தான் இங்க. சூப்பர் சார். ஓகே. எல்லாம் மக்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் தான் இது. இப்போ பஸ் நம்ம பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட் வசதி எப்பவும் போயிட்டு வந்து ஷேர் ஆட்டோஸும் நிறைய இருக்கு சார். சூப்பர் சார். இப்போ இந்த பக்கம் போனோம்னா உங்களுக்கு வந்து பொன்னேரி வந்து பொன்னேரி எத்தனை கிலோமீட்டர் சார்? ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வந்துரும். ஓகே சார். இப்போ இந்த பழவேற்காடும் அதே சேம் டிஸ்டன்ஸ் சென்ட்ரலா இருக்கணும். பழவேற்காடு ரொம்ப பக்கம் வந்துரும், 5 to 6 கிலோமீட்டர்ஸ் வந்துரும். சூப்பர் சார். இப்போ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல இருக்கு, நமக்கு ஆப்போசிட் ரோட்ல. ஆமா சார். இந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 400 to 500 மீட்டர்ஸ் தான், அவ்வளவுதான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்து. இப்போ இது வந்து உங்களுக்கு மீஞ்சூர் போற ரோடு. ஓகே சார். இங்க இருந்து ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் வாக்கபிள்ல நீங்க வந்து போயிட்டு வந்துக்க முடியும். நடந்து வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு. இப்போ இதுவுமே உங்களுக்கு வந்து பஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய ரோடு தானே? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆமா, இது பஸ் இருக்கு சார். மீஞ்சூர்ல இருந்து ஒரு பஸ்லாம் வருது. பஸ் வரதெல்லாம் இங்க திருவொற்றியூர்ல இருந்து ஒரு பஸ், பழவேற்காடு போற பஸ் எல்லாமே இந்த ரோட்ல வரும். இந்த ரோட்ல தான் வருது உங்களுக்கு. இதுல பொன்னேரில இருந்து பஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு மேஜரான ஒரு லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் மேஜரா உங்களுக்கு இருக்கு. அப்ப 2 ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு இந்த சரௌண்டிங்லயே வந்துருது. கரெக்ட் சார். மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு, பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. சூப்பர் சார். பழவேற்காடும் பீச் இருக்கு. உங்களுக்கு பீச் இருக்கு. ஒரு பீச் பக்கத்துல பிளாட் வாங்குறது அந்த மாதிரி எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சோ ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி தான். அதே மாதிரி டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ இந்த சரௌண்டிங் பேஸ் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. பெரிஃபெரல் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இதுல உங்களுக்கு வந்து 400 அடி ரோடு கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மீஞ்சூர் வந்து கனெக்ட் ஆகும். மீஞ்சூர் கனெக்ட் ஆகும். அதுல இருந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லயே வந்துடலாம். சூப்பர் சூப்பர் சார். சரிங்களா? CPRR ரோடு அவுட்டர் ரிங் பக்கம் தான் போகுது. உங்களுக்கு வந்து பழவேற்காடு, காட்டுப்பள்ளி துறைமுகம் இங்க வருது. சூப்பர் சூப்பர். ஹார்பரே இங்க வருதுன்னு போது எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே ஓகே சார். நிறைய கம்பெனிஸ் உள்ள வராங்க. சூப்பர். டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கேட்கவே தேவையில்லை, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸா தேடுறவங்களுக்கு இது நல்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். சூப்பர் சார். இப்போ இந்த சரௌண்டிங்கோட மார்க்கெட் பிரைஸ் எப்படி, எந்த மாதிரி சார்? மீஞ்சூர்லாம் 1500 மேல தான் சார் இருக்கு. பொன்னேரியும் அதே ரேஞ்ச் தான். பொன்னேரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே நீங்க வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல பார்க்கலாம். 2300 தான் போட்டுருக்காங்க. ஓகே சார். பழவேற்காடுலயும் 1000 ரூபாய்க்கு கம்மி இல்ல. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு இடையில அந்த ஜங்ஷன்ல மூணுக்கும் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரேட் என்ன சார்? நம்ம DTCP அப்ரூவ்டு. சரி சார். அப்ரூவ்டு லேஅவுட் தான். ஓகே. நம்ம வந்து தான் போட்டுருக்கோம். ஒரு சதுரடி 650 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் சார். அதுதான் முக்கியமான விஷயமே. பாருங்க, இங்க ஒரு டிராவலிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துக்கும் எல்லாம் நியர்பை தான் சார். எல்லாமே ஒரு 10 நிமிஷம் டிராவலிங் டிஸ்டன்ஸ்ல. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா சார் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம பார்க்க போற லேஅவுட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு சார்? சார் இங்க வந்து 12 பிளாட் அவைலபிள். 12 பிளாட். ஆமா, சின்ன லேஅவுட் தான் போடுவோம் மோஸ்ட். நம்ம 12 பிளாட். கமர்ஷியல் ஃப்ரண்ட் பிளாட்ஸும் இருக்கு. ஓகே. கமர்ஷியலாவும் இருக்கு, கமர்ஷியலாவும் இருக்கு. அது கமர்ஷியல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணணுமோ. ஓகே சார். ரோட் டச் ஒரு 24-30
ஃபீட் ரோடு ஒட்டின மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஸ் இருக்கு. சூப்பர் ஸோ அது கூட நீங்க பாத்துக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு அந்த அக்சஸ்ல தான் இருக்கு. இருக்கு, ஆமா சார். சூப்பர் சார். அதுல தான் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபரை வந்து நம்மளுக்கு வந்து சார் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது இல்லாம சார் ஒரு பிளாட்டை நம்ம அங்க எடுக்கிறோம்னா மினிமம் சைஸ்ல என்ன மாதிரி இருக்கு? சார் மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு சார். இருக்கு உங்களுக்கு. அப்போ ஒரு 6-7 லட்சம் இருந்தா போதுமா சார்? அதுலயுமே நிறைய ஆஃபர் சொன்னீங்க இல்லையா, அது என்ன மாதிரி ஆஃபர்? 50-50 இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துறோம். சூப்பர் சார். ஆமா, 50% பே பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. பாக்கி 50% அவங்க கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி அவங்க ரெடி. சூப்பர் சார். நீங்களே அந்த இஎம்ஐ எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அதுவும் வந்து என்னன்னா இஎம்ஐ வந்து இத்தனை வருஷத்துக்குள்ள பண்ணணும், எனக்கு வந்து 1 வருஷத்துல முடிச்சிருங்க, 2 வருஷத்துல முடிச்சிருங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்க கன்வீனியன்ட் டைம் நீங்க எடுத்துக்கலாம். அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொல்லுவாங்களா? 0% இன்ட்ரெஸ்ட். 0%. ஆமா, என்ன பிரைஸ் நம்ம சொல்றோம் இல்ல இஎம்ஐல நீங்க வந்து பண்ணி கொடுத்துருங்க. ஆமா. சோ ஒரு மாசம் என்னால கட்ட முடியல, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, நாங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டோம், கட்ட முடியல. ஆமா, கட்ட முடியலனாலும் பரவாயில்ல, நீங்க அடுத்த மாசம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆமா, கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். சம்டைம்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு மாசம் கட்ட முடியல சார், நான் வந்து 2 மாசம் சேர்த்து கட்டிக்கிறேன்னு, நீங்க அப்படி பண்ணாலும் சரி, இல்ல நான் அதுல இருந்து திரும்ப கண்டினியூ பண்ணிக்கிறேன்னாலும் ஒவ்வொரு மாசமா கொடுத்தாலும் ஓகே. சூப்பர் சார். ஓகே சார். இப்போ நம்ம நின்னுட்டு இருக்க ரோடு பாத்தீங்கன்னா நேரா பொன்னேரியில இருந்து வர்ற ரோட். சரிங்களா சார்? உங்களுக்கு பொன்னேரியில இருந்து பஸ் இருக்கு. சரி சார். ரெடில்ஸ்ல இருந்து பஸ் இருக்கு. ஓகே. மீஞ்சூர்ல இருந்து பஸ் இருக்கு. உங்களுக்கு திருவொற்றியூர்ல இருந்து பஸ் இருக்கு. எல்லா இடத்துக்குமே இங்க வந்து உங்களுக்கு கரெக்ட்டா ஜங்ஷன் வந்துரும் இங்க. சூப்பர் சார். அது பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு ரொம்ப ரோடு ஒட்டின மாதிரியே உங்களுக்கு சைட் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு. டிரான்ஸ்போர்ட் வசதி நல்லா இருக்கும் சார். நீங்களே பாக்குறீங்களே எப்படி. ஓகே சார். இப்போ இந்த சரௌண்டிங்கோட டெவலப்மெண்ட், இப்போ மக்கள் வந்து வாங்குறாங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு வருவாங்க, சைட் விசிட் பண்ணுவாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல அப்ரிசியேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பொன்னேரி வந்து ஸ்மார்ட் சிட்டி. சரிங்களா? பொன்னேரியிலே உங்களுக்கு வந்து ஆரிஜின்ஸ் ஆஃப் மகேந்திரா யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க ஒரு மகேந்திரா யூனிவர்சிட்டி. ஆமா, இங்க இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி எஸ்பி கோயில்ல இருக்கோ அதே மாதிரி இங்க ஒரு மகேந்திரா யூனிவர்சிட்டி இருக்கு. ஆரிஜின்ஸ் ஆஃப் மகேந்திரா 900 ஏக்கர்ல. சரி. நிறைய கம்பெனிஸ் உள்ள ரன் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் சார். அதே மாதிரி வேலம்மாள் ஸ்கூல் பெரிய போதி கேம்பஸ் தச்சூர்கோட் ரோட்ல இருக்கு அங்க. சூப்பர். ஓகே சார். அப்புறம் பாத்தீங்கன்னா மீஞ்சூர் வந்து உங்களுக்கு சேட்டலைட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சேட்டலைட் சிட்டியா சிஎம்டி லிமிட்ல வருது. சிஎம்டி லிமிட் வந்துருச்சு மீஞ்சூர். ஓகே. எப்படி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சிஎம்டி லிமிட் வந்து உள்ள தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து எக்ஸ்டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிஎம்டி வரும் சார். இப்போ நியர் பை பழவேற்காடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது டிடிசிபி ல இருக்கு. ஓகே சார். சோ ஃபியூச்சர்ல எல்லாமே உங்களுக்கு சிஎம்டி ல தான் வரப்போகுது. ஆமா, கண்டிப்பா. மீஞ்சூர் வந்து சேட்டலைட் சிட்டி சிஎம்டி லிமிட்ல வந்துருச்சு. ஆமா, அதுல இருந்து நமக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரப்போகுது சைட். ஓகே. சூப்பர். ரொம்ப பக்கம் தான். இப்போ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் நிறைய வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. கவர்மெண்டோட டெவலப்மெண்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. மேஜரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுப்பள்ளி துறைமுகம் வருது. ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. எல்லாம் போயிட்டு இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு துறைமுகம் வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல டெவலப்மெண்ட்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் வருது, மெட்ரோ ஸ்டேஷன் வருது. இதெல்லாமே வரும்போது டெவலப்மெண்ட் இருக்குன்னா ஒரு ஹார்பரே வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து டெவலப்மெண்ட் சொல்லவே தேவை சார். நிறைய கம்பெனிஸ் உள்ள கிளியரிங் ஃபார்வர்டிங் கம்பெனிஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் உள்ள வருவாங்க. இந்த பெரிஃபெரல் ரிங் ரோட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ல வந்து. ஆமா சார். இப்போ ஹார்பர் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் சார். அடுத்து ஒரு 5 வருஷம் டார்கெட் வச்சுட்டா போதும் சார். சூப்பர். இப்போ இந்த ரேட்ல இருந்து நீங்க வந்து பல மடங்கு நம்ம வந்து அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா சார். ஷூரா இருக்கும். ஏன்னா பசங்களோட ஃபியூச்சருக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபியூச்சர் பண்ணணும்னு நினைச்சா இப்போ லட்சத்துல நீங்க பண்ற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா கோடீஸ்வரனா தான் இருக்கும். சூப்பர். இது உண்மை ஆக்சுவலா. அதுதான் முக்கியமான விஷயமே. ஏன்னா நல்ல லொகேஷன்ல அமையணும். அதுதான் கரெக்ட். அதுதான் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லாத டெவலப்மெண்ட்டுமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க வாங்கி போட்டீங்கன்னா அதோட அப்ரிசியேஷன் கம்மியா இருக்கும். ஆனா இன்னைக்கே இது வந்து லைவான ஒரு அப்ரிசியேஷன்ல இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய வந்து இருக்கு. கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கு. நீங்க பாத்துட்டு இருங்க பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து இதான் பஸ் ஸ்டாப். நம்ம நிக்கிறதா பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். பஸ் ஏறதுக்கு இப்ப ரெடியா எல்லாரும் வந்து நின்னுட்டாங்க. பஸ் இப்ப இங்க இருந்து வந்துட்டு இருக்கு. எங்கன்னா பழவேற்காட்டுல இருந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு நேரத்துல பஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு லைவா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நொடிக்கு நொடி பேருந்து வசதி வந்துகிட்டே இருக்கும். நேரா பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற பஸ் ஸ்டாப்பே பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம அந்த பஸ் ஸ்டாப்ல தான் இன்னும் நம்ம வீடியோவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல நீங்க தைரியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொடுக்கலாம். என்ன கண்டிப்பா சார். கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டை தைரியமா நம்பி நம்ம வந்து பண்ணலாம். அப்ரிசியேஷன்ன்றது ஒரு குயிக்கா ஒரு ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் ரைட் சார் இருக்கும் உங்களுக்கு சார். அதே மாதிரி நாங்க வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம். சூப்பர் சார். எங்க கிட்ட ரெடியூஸ்ல வாங்குனவங்க கூட இப்போ இந்த மாதிரி பேஸ்ல தான் வாங்குனாங்க. ஓகே. இன்னைக்கு அதெல்லாம் 3300 கம்மி இல்ல. சரிங்களா? இப்போ நாங்களே வந்து என்ன பண்றோம், நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரீசேலும் பண்ணிட்டோம். சூப்பர். அதே நீங்க நம்ம கிட்ட கேட்பாங்க. ஆமா. இப்போ கார்னோடின்னு பார்த்து வாங்குனவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி வாங்குனவங்க கூட இப்போ பார்த்து நம்ம விற்கும்போது 1800 நம்பர் தான் போடுறோம். இப்போ 2500 கம்மி அங்க இல்லன்னு ரீசேல்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. நம்மளே பண்ணி கொடுப்போம் சார். சூப்பர் சார். ரொம்ப நன்றிங்க சார். நல்ல சைட், நல்ல ஒரு பட்ஜெட்ல ஆஃபர்லையும் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சைட் நம்ம மக்களுக்கு வந்து கொடுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நிறைய லேஅவுட்ஸ் இருக்கு. நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே சார். முன் பண்ணமே என்கிட்ட பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி லேஅவுட் நம்ம பார்த்து தான் இருக்கோம், வச்சிருக்கோம். அது இது இல்லாம நிறைய சைட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இருக்கு சார். இருக்கு. திருவள்ளூர் சைட்லயே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 லேஅவுட் இருக்கு. திருவள்ளூர், மணவாள நகர், திருவிழாங்காடுல இருக்கு. அப்புறம் இந்த சவுத்ல பாத்தீங்கன்னா தையூர், வாலாஜாபாத், சென்னை சரௌண்டிங்ல நிறைய இடத்துல நிறைய இருக்கு சார். இப்போ வந்து ஜனவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா நந்தியம்பாக்கம் சிஎம்டி அப்ரூவ்டு. ஓகே. ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே ஒரு சைட் போட்டுருக்கோம். சூப்பர். ஜான்ல தான் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஜான் ஃபெப் ஆயிடும். ஓகே. ஜான் ஃபெப்ரவரி லான்ச் பண்ற மாதிரி நிறைய லேஅவுட்ஸ் இருக்கு சார். சூப்பர். ரோதவரத்துல இப்போ பாத்தீங்கன்னா அந்த லேஅவுட் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா phase 2 phase 3 போடுறோம். ரோதவரத்துல இன்னொரு லேஅவுட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பிளாட் வர மாதிரி ஒரு லேஅவுட் இன்னும் போட போறீங்க. ஆமா. ஓகே. சோ அதோட பிரைஸ் கொஞ்சம் இத கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சூப்பர் சார்.
சார். அப்போ இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். இந்த சைட்டுலாம் நிறைய சைட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, எதனால உள்ள கண்டிப்பாக நீங்கள் வந்து இடத்த வாங்கிடுவீங்க. அதனால இமீடியட்டாக கால் பண்ணி சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.